சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வக்ர சனி பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய எதிரிக்கு கூட துரோகம் நினைக்காத காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த வக்ர சனி பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது யோகங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தியும், இந்த வக்ர சனி பயிற்சி காலத்துல துலா ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துலா ராசிக்காரங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாள் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி, குரு பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இந்த பயிற்சிக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சிக்கும் கொடுக்கறாங்க. ஏன்னா இந்த வக்ர சனி குடிசையில இருக்கிறவனையும் ஒரே நாள்ல கோடீஸ்வரனா மாத்தி விட்டுரும், கோடீஸ்வரனா இருக்கிறவனையும் ஒரே நாள்ல குடிசைக்கு கொண்டு வந்துரும். அந்த அளவுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி பவர்ஃபுல்லா இருக்கிற காரணத்தாலதான் எல்லா ஜோதிடர்களுமே இருக்கிற வேலை வெட்டியை எல்லாம் விட்டுட்டு இந்த சனி பயிற்சியை பத்தி வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்களை நிறைய எச்சரிக்கை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அதனால துளாராசிக்காரங்க இது வெறும் வக்ர பயிற்சி தானே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா நினைச்சு கடந்து போயிடாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால துளாராசி அன்பர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க பஞ்சம சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. சனி பகவான் உங்க ராசிக்கு 5வது வீடான கும்ப ராசியில சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த பஞ்சம சனி துளாராசிக்காரங்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படிங்கறத ஏற்படுத்தும், ஒரு சிலருக்கு சோத்து பிரச்சனையும் ஏற்படுத்தி விட்டுரும். அதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள்ல கண்டிப்பா வில்லங்கங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்கவும் முடியாம அனுபவிக்கவும் முடியாம அந்த சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்காத மாதிரி சனி பகவான் நிறைய தடைகளை ஏற்படுத்தி வச்சிருப்பார். இது கூடவே இந்த பஞ்சம சனி உங்களோட சொந்த பந்தங்களை உங்களுக்கு எதிரிகளா மாத்தி விட்டுருக்கும். சொந்த பந்தங்கள் மூலமா உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்காத மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டுருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க தந்தையோட பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தந்தை வழி சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிரிகளா இருப்பாங்க. அதுவே தாய் வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாய் வழி சொந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிரிகளா மாறி நிற்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தும் அந்த சொத்துக்கள் மூலமா ₹1 கூட உங்களுக்கு லாபம் கிடைக்காத மாதிரி ஒரு சூழலை இந்த பஞ்சம சனி கண்டிப்பா ஏற்படுத்தி விட்டுருக்கும். அதே நேரம் உங்ககிட்ட பூர்வீக சொத்துக்கள் எதுவுமே இல்ல, நீங்க கூலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க சொந்த உழைப்புல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வேலை செய்யற இடத்துல இந்த பஞ்சம சனி நிறைய நெருக்கடிகளை ஏற்படுத்தி விட்டுருக்கும். அதாவது ஒரு சில துளாராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பா வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. ரெகுலரா வேலைக்கு போயிட்டு வந்தவங்க கூட வேலை இல்லாம வீட்டிலேயே முடங்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த பஞ்சம சனி கண்டிப்பா ஏற்படுத்தி விட்டுருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா குடும்ப தேவைகளை சமாளிக்கிறதுக்கு கூட நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். சமீப காலமா ஒரு 4-5 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான துளாராசிக்காரங்க கண்டிப்பா கடன் நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. அதுவே சொந்த தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் சம்பந்தமா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா தொழில பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாம ஒரு மந்த நிலைமையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த பஞ்சம சனி உங்களுக்கு 4 பக்கத்துல இருந்தும் நெருக்கடியான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நிம்மதியான ஒரு வாழ்க்கைய உங்களை வாழவே விடாது. இப்படி ஒரு சூழல்ல 5வது வீட்டுல பஞ்சம சனியா இருக்கிற சனி பகவான் இந்த ஜூன் 29ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைகிறார். அன்னையில இருந்து கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ர கதியிலேயே சஞ்சாரம் பண்ணுவார். சனி பகவான் வக்ர கதியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4.5 மாதங்களும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரம் இன்னும் ஒரு சில ராசிக்காரங்க சோத்துக்கே பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த வக்ர சனி ஏற்படுத்தி விட்டுரும். இதனாலதான் நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே இது சாதாரண வக்ர பயிற்சி தானே அப்படின்னு அசால்ட்டா கடந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இனி இந்த வக்ர சனி பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி துளாராசிக்காரங்களோட பண நெருக்கடியை முழுமையா அடிச்சு விரட்ட போகுது அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது உத்தியோகத்துல இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் உச்சபட்ச யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. உங்க வேலையில இருந்துட்டு வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே பஞ்சு மாதிரி பறந்து போக போகுது. வேலையில இருந்துட்டு வந்த மன அழுத்தங்கள் முழுமையா குறைய போகுது. கூட வேலை பார்க்கறவங்க கூட பிரச்சனை, மேலதிகாரிகள் கூட பிரச்சனையோட தான் வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பிரச்சனை இல்லாத காலகட்டமா இருக்க போகுது. இதனால நீங்க செய்யற எந்த வேலையா இருந்தாலும் சரி அதிகபட்ச கவனத்தை செலுத்தி ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க. அது மூலமா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறதும் கண்டிப்பா கிடைக்கும். அதே போல சனி பகவான் வக்ரகதியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4.5 மாதங்களும் உங்களோட பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே திருப்திகரமா இருக்க போகுது. குறிப்பா நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்க கைகள்ல ரெகுலரா பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாது. கூலி வேலைகளுக்கு போறவங்க கூட பண நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலை இந்த வக்ர சனி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரம் நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கிறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் தொழில்ல படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதாவது கடினமா உழைக்கிறவங்களையும் நேர்மையா உழைக்கிறவங்களையும் சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படிங்கறதால நீங்க உங்க தொழில்ல நேர்மையா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 4.5 மாதங்கள்ல சிறப்பான வளர்ச்சியை அடைய முடியும். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது உங்களோட தொழில் எதிரிகள் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரியான நெருக்கடிகள் அப்படிங்கிறது முழுமையா விலகும். தொழில் சம்பந்தமா நீங்க நிறைய கடன்களை வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் நீங்க அந்த கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய காலமா இருக்கும். அதே நேரம் துளாராசிக்காரங்க புதுசா ஏதாவது முயற்சிகள்ல இறங்குற மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னா சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு ஏத்த காலகட்டமா இருக்காது. குறிப்பா நீங்க சொந்தமா தொழில் தொடங்குறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யறது, புதுசா ஏதாவது ஒரு காரியங்கள்ல இறங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால துளாராசிக்காரங்க இப்போ என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த வாழ்க்கையை அதே மாதிரி நகர்த்தி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதுசா எந்த ஒரு பெரிய முயற்சிகள்லையும் தயவு செஞ்சு இறங்கிறாதீங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் நீங்க திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை துணை கூட ஒரு சில பிரச்சனைகள், மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். திருமணம் ஆகாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க தாய் தந்தை கூட கண்டிப்பா மனக்கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். உறவுகள் கூடயும் ஒரு சில மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கட்டாயமா ஏற்படும். இன்னும் சொல்ல போனா பெத்தவங்களா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழல்லையுமே உங்களை பத்தி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. பெரும்பாலான நேரங்கள்ல உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு சரியான முக்கியத்துவம் கூட கிடைக்காம போகலாம். அதனால துளாராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவு எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்காதீங்க. பெத்தவங்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, உங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு மட்டும் எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். குறிப்பா இவ்வளவு நாளும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாம சிறப்பான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் உங்களுக்கு ஒரு சில ஏழரைகள் அப்படிங்கிறது உருவாகும். இந்த வக்ர சனி உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும். திடீர்னு புது பாதிப்புகளையும் கட்டாயமா ஏற்படுத்தும். இதனால நீங்களே எதிர்பார்க்காத நேரங்கள்ல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் அது மூலமா உங்களோட செலவுகள் 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல துளாராசிக்காரங்க கண்டிப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தியே ஆகணும். ஒருவேளை உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய அளவிலான மருத்துவ செலவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமா இனி வரக்கூடிய 4.5 மாதங்களும் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் துளாராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.